ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஓப்போ F29 Pro 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 7.6 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 180 கிராம் தான். நல்ல வெயிட்லெஸ் ஃபோன் தான் அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைபர் ஃபேப்ரிக் பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் போட்டுக்கலாம். IP68 69 2 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும். 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட்டும் கூட இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து 600 nitsம் பீக் பிரைட்னஸ் வந்து 1200 nitsம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2412 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 394 ppi டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து கார்னிங் Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல சேஃப்டி ப்ரொடக்ஷன் தான். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸில் Android 15 கிடைக்குது. கலர் OS 15ஓட லான்ச் பண்ணுறாங்க. MediaTek Dimensity 7300 எனர்ஜின்னு ஒரு ப்ராசஸர் வந்து சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க 4nmல. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Mali G615 MC2 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128, 8GB 256, 12GB 256 மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. LPDDR 4x RAM கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பிரைமரின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வந்து ஒய்டு கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து டெப்த்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அல்ட்ரா ஒய்டு வந்து கிடையாது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் உண்டு. HDR மூலிமா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். 4K 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் கூட 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாக இருக்கும். டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் இந்த ஃபோனில் கிடையாது. வயர் கட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் வந்து கிடையாது. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு NFC வந்து கொடுத்துருந்துருக்கலாம். USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட்டோட தான் அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கூகுள் சர்க்கிள் டு சர்ச் வந்து அவங்க இருக்குமா இல்லையான்னு கிளைம் பண்ணலை. சிலிக்கான் லியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 watts வந்து வயர்டு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. PD சார்ஜர் அது வந்து 20 நிமிஷத்தில் வந்து 45% வந்து ஃபுல் ஆயிரும் சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணலாம். 6000 mAh கண்டிப்பாக 2 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கும். 80 watts இருக்கிறதுனால வந்து சார்ஜ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அது ஒரு பெனிஃபிட். கேமராவும் நல்லாவே இருக்குது. ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி நல்லாவே இருக்குது. கேமிங்க்கும் இந்த MediaTek Dimensity ப்ராசஸர் நல்லாவே ஒர்க் பண்ணுது. கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.